Hello guys, வணக்கம் and welcome back to வாங்க பழகலாம் Idesha and I'm back with another new vlog. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். So, let's get into the video. I've already showered. இப்போ போயிட்டு கீழே அம்மா காஃபி செய்ய போகிறேன். It's actually 7:08 am. 7:30 நினைக்கிறேன் நல்ல நேரம். ஸோ 7:30 வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கிட்ட நான் போய் என்னோட வேலையெல்லாம் செய்கிறேன். ஸோ ஜாலி, லெட்ஸ் கோ. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் நெஞ்சில். This is the simple kolam that Akka did for Pongal. But then இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சம்பவம் ஆயிருக்கு. அதை பண்ணது நம்ம தலைவர் பண்ணிட்டு தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு. வணக்கம் சார், பொங்கல் வாழ்த்துக்கள். அவர் செம்ம கோவத்தில் இருப்பார். ஏன்னா அவரை கட்டிட்டோன்னு இந்த தோரணம் கரும்பு எல்லாமே வந்து கட்டியாச்சு. ஸோ அடுத்து என்ன, பொங்கல் வைக்கிறது தான். பொங்கல் வாழ்த்துக்கள் ஜாக், குச்சி போய் பொங்கல் வாழ்த்துக்கோம். சே ஹாய். வருஷம் எப்படி பொங்கலுக்கு எக்ஸைட்டட் ஆகணும், அதே மாதிரி இந்த வருஷமும் கண்டிப்பாக எக்ஸைட்டட் ஆகணும். அதுவும் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் vlogging ஆன் பொங்கல். அண்ட் as y'all can see, நான் வந்துட்டு போய் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த அன்றைக்கே வந்து நான் ஒரு குட்டி ரீல்ஸ் மாதிரி செஞ்சு அப்லோடும் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். என்ன பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன். தனியாக ஹீல் பண்ணிட்டுருக்காரு அங்கே ஒருத்தர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க தனியாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க ஃபோனில். அங்கே அவர் அங்கே திரும்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த பொங்கல் மட்டும் தனியாக வந்துருக்கு. அப்புறம் நாற்றம் மணி பண்ணுறேன். அப்புறம் பொங்கல் வாழ்த்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு சீக்கிரம். எப்படின்னா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ யா, as y'all can see, பொங்க பானையும் வச்சாச்சு, பாலும் ஊற்றியாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. ஸோ அடுத்து என்ன, பொங்கல் பொங்கி ஊற்றணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கலும் கற்றணும். அதுதானே பொங்கல். நாங்கள் பொங்கலோ பொங்கல்னு கத்துறப்ப நீங்கள் யார் யார் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, நாங்கள் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறப்ப நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணும். சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் என்கிட்ட சொல்லுங்க. ஓகே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல். பொங்கலுக்கு நம்ம எல்லாரும் எக்ஸைட்டட் ஆகிற விஷயம் என்னத்துக்கு, பொங்கல் பொங்கணும். ஃபைனலி பொங்கியோ ஊற்றிருச்சு. அடுத்து என்ன, தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. மீன்வைல் நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும். உங்களில் கண்டிப்பாக ஒரு ஆளாச்சும் இதை யோசிச்சிருப்பீங்க. உங்கள் மைண்ட் வைஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்னடா பொங்கல் அதுமா விறகடுப்பில் பொங்கல் வைக்காமல் கேஸ் அடுப்பில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வருஷம் விறகடுப்பில் தான் பொங்கல் வைப்போம். லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் வந்து கேஸ் அடுப்பில் வச்சுட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் சம் unavoidable circumstancesன்னு சொல்லலாம். ஸோ யா, டோன்ட் ஜட்ஜஸ். ஓகே, யூ ஆர் ஸ்டில் ஃபாலோவிங் அவர் ட்ரெடிஷன். பொங்கல் வைக்கணும்ல, பொங்கல் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ யா, பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் வந்துருச்சு. பொங்கல் வந்து ஆற வச்சுட்டு இருக்காங்க. கொண்டத்தில் சூரியனுக்கு வச்சிருவோம். தலைவர் வந்து இங்கே புகையில் உட்காந்துருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. விளாண்டுட்டு இருந்தார். இப்போ உட்காந்து சில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ as I said, பொங்கல் ரெடி ஆச்சு. ஸோ நினைக்கிற எல்லார் வீட்லையுமே இதை தான் செய்வாங்க. பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் சூரியனுக்கு வந்து படையல் வைப்பாங்க. ஸோ அப்பா வந்து என்னை வந்துட்டு கொக்கனட்டில் வந்து வெத்தலைப்பாக்கு பனானாலாம் வைக்க சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கொக்கனட் அப்பா தான் உடச்சி கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆக்கினோடனே அம்மா வந்து பொங்கல், ஆற வச்ச பொங்கல், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கச்சா அதெல்லாமே ஆட் பண்ணாங்க. நான் வந்து அங்கே பிஸியாக as யூஸ்வல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதுதான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டோட. அப்போ வந்து ஊதுபத்தி கொளுத்த சொன்னாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தேன்.
என்ன எப்படி அப்படின்றதே நான் ஒரு கொத்து ஊதுபத்தியும் கையில் கொடுத்துட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு கொத்து ஊதுபத்தி நான் கொளுத்துறேன். ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் நான் உட்காந்துருக்க பொசிஷனில் இன்னும் வந்து கொஞ்சம் கூட ஸ்டேபிளாக இல்லாமல் ஆடிக்கிட்டுலாம் இருந்தேன். ஸோ எல்லாம் முடிஞ்சு. ஸோ சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். கீழே பொங்கலுக்கு எல்லாமே வந்து சூடம் சாம்பிராணிலாம் காட்டிட்டு, தென் சூரியனுக்கும் சூடம் சாம்பிராணிலாம் காட்டிட்டு நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் எங்களோட பொங்கலை கன்க்ளூட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நாட் ஓவர் yet. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த டேவே வந்து vlog பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ அதை தான் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஐ எம் ஸோ சாரி, என்னால் வந்து பேசி வீடியோ பண்ண முடியல அந்த அன்றைக்கு பிகாஸ் ஆஃப் வெளியே இருந்தோம். லைக் ஆடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரைபாட்டில் என்னோடய ஃபோனை வந்து செட் பண்ணிவிட்டு vlog பண்ணிக்கிட்டு இருந்தேன் த்ரூ அவுட். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவரில் போகுது. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். லைக் இது ஒரு மாதிரி புது விதமான வீடியோ தானே, கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ have fun watching the entire video, okay? And please leave down in the comment section like how you all like it and all of that. Say hi. Hey, say hi. Hi. Đây. Endra. This is my outfit for the day, for Pongal. This is Dora's outfit for the day. as யூஷுவல் கீழே வந்து சூரியனுக்கு படையெல்லாம் போட்டதுக்கு பிறகு எங்களோட ப்ரேயர் ரூம்லேயும் நாங்கள் வந்துட்டு போயிட்டு ஒரு குட்டி பூஜை மாதிரி செய்வோம். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட நான் ரெடி ஆகிட்டேன். என்னை பார்த்தீங்கனாலே செம்ம எக்ஸைட்டடாக வந்து என் பொங்கல் எல்லாமே போட்டுட்ருக்கேன். அதுவும் ஃபர்ஸ்ட்டு போட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு திருப்பி வேறு ஆட் பண்ணேன். அண்ட் பொங்கல் கோஸ் ஸோ டேம் குட் வித் கொண்ட கடலை கச்சான். ஸோ நான் வந்து ஆல் செட் ஆகிட்டேன் என் பொங்கல் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் வேறு கொடுக்குறேன், என்னத்துக்குன்னு தெரில. ஸோ அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஃபேமிலியோட தான் எல்லாருமே சாப்பிட்டோம். பிகாஸ் எவ்ரி ஒன் டுக் ஹாஃப் டே ஆஃப் ஒர்க். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு அண்ட் வி ஹேட் டு லீவ் டு ஒர்க். அதுதான் த சேடஸ்ட் பார்ட் ஆஃப் தட் டே. பிகாஸ் வி ஹேட் டு லைக் கோ ஒர்க் ஹாஃப் டே, பட் ஸ்டில் ஹாஃப் டேன்றனால அது இன்னும் கொஞ்சம் கடகடன்னு ஓடிடுச்சு. மீன் வயல் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய ரீல்ஸ்னு சொன்னேன்ல, அந்த ரீல்ஸை வந்து ஆக்சுவலாக நான் எடிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால தான் அந்த சீக்கிரமாக போட முடிஞ்சது. லைக் வித்தின் 2 hours நினைக்கிறேன் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். லைக் பொங்கல் வச்சுட்டு இருந்தப்போ I was already editing the video and I got to post it on time. And we are off to work. Someone is dropping me at work today. Exit to the left to exit 504 Campbell Jawa. Full traditional ஆக சுத்தலான்னு ஒரு சபதம் எடுத்துருக்கோம். நைட் வரைக்கும் இல்லை, நைட் இல்லை, கோயில் போடுவோம். ஸோ கண்டிப்பாக நைட் வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்க போகிறோம். as you all can see I'm already at work and நான் வந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்க வேலை செய்கிறதுக்கு. எனக்கு எப்பயுமே நான் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே எனக்கு வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே செய்யணும். அது தெரியல, ஒரு மாதிரி எனர்ஜி பூஸ்டராக என்னான்னு தெரியல, அது வந்து ரொம்ப பழக்கமாகவும் ஆயிடுச்சு. and I don't know why I was like craving for so many things on that day and chocolate was one of my cravings that I had to satisfy. And we are going back home to eat amma suda vada with whatever she made la. Asked her to make chutney. In 1.2 kilometers. Turn right to E5 eat. Lebaraya Shah Alam. I'm so Turn hungry. left to 190 Jalan Kaboom. Let's go and eat. I'm bringing you. We have vada and payasam for tea time. வந்து நினைக்கிறேன் முன்னைக்கே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்பே சொன்னால் I'm so excited to eat vada and I asked Amma to make chutney and everything.
all my cravings was satisfied, guys. The vade and chutney was so damn good. நினைக்கிற கணக்கே இல்லாமல் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆஃப்கோர்ஸ் வடை வந்து வீட்டில் செய்கிறனால அவ்வளோ பெருசாலாம் இல்லை, பட் ஸ்டில் அன்கவுண்டபிள்னு சொல்லலாம். அது பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. until to a point I was like, bro, what are you doing? You are eating a lot அப்படின்னு நானே வந்து ரியலைசேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் I stopped. But to be honest, it was so damn good and payasam was finger licking good, guys. I just couldn't stop eating. That's the truth. So yeah, Pongal has finally come to an end and I managed to vlog throughout the day, I guess, but I forgot to actually vlog my dinner. I was craving for mee goreng and I got to eat it. Yeah, so that's pretty much about it. And once again, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். So yeah, it's time to end the vlog here. Don't forget to like, share and subscribe to Vanga Paragalam Media channel. I'll catch you all in my next vlog. Until then, see you all. Bye-bye. Take care.